ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்யூட்டர் நான் என்ன, கம்ப்யூட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன டிவைசஸ் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது இன்னைக்கு ஃபுல் டே கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரம் த பேசிக் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலி அப்படின்னா இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இன்னைக்கு இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் we are using computer in various fields நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்தினாங்க. ஒன்று டெக்னாலஜி அண்ட் ஃபார் த எஜுகேஷனல் ரிசர்ச்சஸ், லைக் எதுக்குன்னா மிலிட்ரிஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணாங்க, எஜுகேஷனல் ரிசர்ச் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது காமன்லி ஆப்பரேட்டட் மெஷின் பர்பஸ்ஃபுல்லி யூஸ்டு ஃபார் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும். அப்படின்னு இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதா ஒரு கருத்து இருந்துட்டு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேசிக்கலி நமக்கு என்ன பண்ணும், ரைட்டா? இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா அந்த டேட்டா கேன் பி ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோஸாக இருக்கலாம், இல்லை அனிமேஷனாக கூட இருக்கலாம். அந்த கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம என்ன கொடுத்துருவோம், டேட்டாவாக கொடுத்துருவோம். அந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு டிசையர்டு அவுட்புட்டாக அது கொடுக்கும். அந்த அவுட்புட்டுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் அப்படிங்கிறது எது கொடுக்கும் அப்படின்னா இன்புட் டிவைசஸ் கொடுக்கும். இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்புட் டிவைசஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா your keyboard is your input device, your mouse is your input device, scanner, your barcode reader, இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்கு. இந்த இன்புட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்புட் உள்ள போனதும் ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸை எது கொடுக்கும், எது நமக்கு காட்டும் அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ் காட்டும். ஸோ அவுட்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது your monitor is your output device, printer is an output device. ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. ஸோ பேசிக் ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா we give the input and the input is processed and gives the output. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன இன்னொரு விஷயம் நடக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துல நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு ப்ராசஸ் கொடுக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, இந்த ஸ்டோரேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒருவேளை நமக்கு ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் வேணும் நம்மளோட அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துலயே நமக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு யூஸ் ஆகும். ஆல்ரைட், வெரி புரிஞ்சிச்சுல?